தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தின் 26ஆம் ஞாயிறு. அதேபோல் இன்று உலக புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகளுடைய 111வது ஆண்டை நினைவு கூறுகின்றோம். அதிலும் விசேட விதமாக கடந்த 3 நாட்களாக, அதாவது 26ஆம் திகதி, 27, 28ஆம் திகதி ஆகிய இன்று இந்த 3 நாட்களையும் அன்னையாம் திருச்சபை மறையாசிரியர்களுடைய ஜூபிலி நாளாக பிரகடனப்படுத்தியுள்ளது. நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணம் செய்யும் இந்த ஜூபிலி ஆண்டிலே இந்த 3 நாட்களும் மறையாசிரியர்களுடைய நாள், அவர்களுடைய ஜூபிலி. ஆகவே எமது பங்கு தல திருச்சபையில் பணியாற்றும் எமது மறைமாவட்டங்களிலே, அதேபோல் எமது நாடு, உலக திருச்சபை முழுவதும் இந்த அழகிய பணியை ஆற்றும் மறையாசிரியர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். அதேபோல கன்னிமரியால் ஒவ்வொரு மறையாசிரியர்களுக்காகவும் பரிந்து பேசும்படியாக மன்றாடுவோம். மறையாசிரியர்களுடைய பாதுகாவலரான புனித சார்ல்ஸ் பொரோமியோ ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவாராக. அவருடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி இத்திருப்பலியில் நாம் இறைவனை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியுமாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடே தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீரே. இவ்வாறு மதருளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக. உம்மோரும் தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருக்குமாரனும் எம் நாயகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயேலின் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதைப் போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக்கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள் தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்தோர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார்.
பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழுக்கின்றி கடைப்பிடித்து வா. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பியோடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடித் தேடு. விசுவாச வாழ்வு எனும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்திற்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போஞ்ச் பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைப்பிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்பக் கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமிலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்கு ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார்.
அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். இலாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து தனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேயுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தின் 26ஆம் ஞாயிறு. நான் எனது முன்னுரையில் சொன்னது போல இன்று உலகம் 111வது உலக புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகள் தினத்தை நினைவு கூறுகின்றது. இன்றைய வாசகங்களை அதேபோல் பதிலுரை பாடலை நாம் நுணுக்கமாக சிந்தித்தோம் என்று சொன்னால், அவதானித்தோம் என்று சொன்னால், இந்த உலக புலம்பெயர்ந்தவர்கள் அகதிகள் தினத்துக்கு ஏற்ற வாசகங்களாக இன்றைய வாசகங்கள் அமைகின்றது. எமது நாட்டிலிருந்தும் பலர் புலம்பெயர்ந்து அகதிகளாக வேறு வேறு நாடுகளில் தேசங்களில் இருக்கும் அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் இருக்கும் இடங்களில் மனித மாண்பு மதிக்கப்பட்டு தனது நாளாந்த வாழ்வை இறைவனுடைய உதவியோடு செவ்வனே வாழ இறையருள் அவர்களுக்கு வேண்டி இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அதே போல நான் முன்னுரையில் சொன்னது போல இன்று இன்னும் ஒரு முக்கியமான நாள். நானும் நீங்களும் உலக திருச்சபை ஜூபிலி ஆண்டாக இந்த ஆண்டை பிரகடனப்படுத்தியுள்ளது. நம்பிக்கையின் திருப்பயணிகளாகிய நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் முக்கியமாக இந்த 3 நாட்கள், கடந்த வெள்ளிக்கிழமை, அதேபோல் நேற்றைய சனிக்கிழமை, இன்றைய அந்த ஞாயிறு 26ஆம் திகதியிலிருந்து 28ஆம் திகதி வரை செப்டம்பர் மாதத்திலே அன்னையாம் திருச்சபை மறை ஆசிரியர்களுடைய ஜூபிலி என பிரகடனப்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த நாளிலே உலகமெங்கும் உள்ள அனைத்து மறையாசிரியர்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்று இயேசு 12 சீடர்களை, அப்போஸ்தலர்களை அவர் பயிற்றுவித்தார் மறைபோதக பணிக்காக. அதேபோல் இன்றும் அன்னையாம் திருச்சபை ஒவ்வொரு பங்குகளிலும் ஒவ்வொரு மறைமாவட்டங்களிலும் பல மறையாசிரியர்களை பயிற்றுவித்து இந்த இயேசுவின் பணியை செவ்வனே தமது தலங்களிலே, பங்கு தலங்களிலும், தாம் இருக்கும் இடங்களிலும் முன்னோக்கி நகர்த்தி செல்ல, அந்த பணியை செய்ய இந்த மறை ஆசிரியர்களை விசேட விதமாக அழைத்து நிற்கின்றது. ஆகவே எமது பங்குகளிலே பணிபுரியும், எமது மறை மாவட்டங்களிலே பணிபுரியும், உலக திருச்சபையிலே பணிபுரியும் அனைத்து மறையாசிரியர்களுக்காகவும் இன்றைய நாளில் நாம் மன்றாடுவோம். அதேபோல் மறையாசிரியர்களாகிய நாம் எமது பணி என்ன,
எமது பொறுப்பு என்ன? இறைவன் பால் எனக்கும் இறைவனுக்கும் எனக்கும் இயேசுவுக்கும் இடையிலுள்ள உறவு முறை எவ்வாறானது? எனது விசுவாசம் எவ்வாறானது? எனது விசுவாசம் இயேசுவோடு கூடிய செபத்தினால் அந்த விசுவாசம் உறுதியாக்கப்பட்டுள்ளதா? எனது வாழ்வு நற்கருணையை சார்ந்த வாழ்வா, திருச்சபையினுடைய படிப்பினைகளை சார்ந்த வாழ்வா என தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். காரணம், இந்த மறைப்பணி என்பது, மறைப்போதக பணி என்பது, மறை ஆசிரியர்களுடைய பணி என்பது திருச்சபையிலே மிகவும் முக்கியமானது. மற்ற எல்லா அப்போஸ்தலிக்க பணிகளிலும் மேலான ஒரு அன்னையான பணியாக இந்த மறைக்கல்வி பணியை நாம் கூறலாம். ஆகவே இறைவனை பார்த்து நாம் மன்றாடுவோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மறையாசிரியர்கள் என்பவர் யார்? மறையாசிரியர் என்பவர் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் மறையாசிரியர்கள். ஆகவே நாம் யாருக்கு மறையை போதிக்க வேண்டும்? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த மறையை நாம் போதிக்க வேண்டும். என்ன இந்த மறை? கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி. உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி என்று ஒரு பெரிய புத்தகம் உள்ளது. அந்த புத்தகம் எதை சார்ந்து எழுதப்பட்ட புத்தகம் என்று சொன்னால், திருவிவிலியம், அதே போல திருச்சபையினுடைய பாரம்பரியம், அதே போல திருச்சபையினுடைய படிப்பினைகள், திருத்தந்தையருடைய போதனைகள், புனிதர்களுடைய போதனைகள், இவை அனைத்தையும் ஒன்றாக்கித்தான் இந்த மறை கல்வி என்ற இந்த புத்தகம் 1992ஆம் ஆண்டு எமது முன்னைய திருத்தந்தையான 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் திருச்சபைக்கு இதை கொணர்கின்றார். ஆகவே அதனூடாக நாம் போஷிக்கப்பட்டு அதை உதவியாக கொண்டு எமது வாழ்வை முழுமையான வாழ்வுக்கு நாம் நகர்த்தி செல்ல வேண்டும். எமது வாழ்வு மரணத்தோடு நிறைவடையும் வாழ்வு அல்ல. மரணத்துக்கு அடுத்தபடியாக செல்லும் ஒரு வாழ்வு, மறுவுலக வாழ்வு, நிலையான வாழ்வு. அங்குத்தான் முழுமையான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே யாருக்கு நாம் மறையை போதிக்கின்றோம் என்று சொன்னால், கருவறையில் இருக்கும் ஒரு குழந்தையிலிருந்து கல்லறை, சில வேளை கல்லறைக்கு அப்பால் கூட சென்று நாம் மறைக்கல்வியை போதிக்க வேண்டும். காரணம், மறைக்கல்வி எல்லோருக்கும் பொதுவானது. அந்த மறையினூடாகத்தான் நாம் முழுமையான வாழ்வை பெற முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் ஆழமாக தியானிப்போம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம், செல்வந்தரும் லாசரும் என்ற இந்த உவமை. இயேசு மிகவும் தெளிவாக எமக்கு கூறுகின்றார். வறியவர்கள் மட்டில், ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டில், நோயுற்றவர்கள் மட்டில், அதேபோல் உரிமை இழந்தவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏழை எளியவர்கள், இவர்கள் மட்டில் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், அந்த பணக்காரன் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களுடனும் எத்தனையோ ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் திருவிவிலியத்திலே அவருடைய பெயரை அவர்கள் குறிப்பிடவில்லை. பெயர் குறிப்பிட பணக்காரருடைய பெயரை நாம் இங்கு அவதானிக்கவில்லை. மாறாக அந்த ஏழையினுடைய பெயரை நாம் பார்க்கின்றோம், அவதானிக்கின்றோம். அதாவது நாம் இந்த உலக வாழ்வில் நாம் இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்ற வாழ்வு வாழவில்லை என்று சொன்னால் நிலை வாழ்வை எம்மால் அனுபவிக்க முடியாது. அந்த முழுமையான வாழ்வை நோக்கி எமக்கு பயணிக்க முடியாது. மறைக்கல்வி அழைத்து செல்லும் அந்த முழுமையான வாழ்க்கைக்குள் நானும் நீங்களும் மரணத்துக்கு பின்பு நுழைய முடியாது. மாறாக இறைவனுடைய வார்த்தையை கேட்டு என்னதான் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், குடும்பத்திலே சிக்கல்கள், உறவு முறைகள் சிக்கல்கள், என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும், சாத்தானுடைய ஆக்கிரமிப்பு கூட வந்து எம்மை ஆக்கிரமித்தாலும் நாம் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால், இது விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், நாம் பெற்றுக்கொள்ளும் மறைக்கல்வியை நாம் தினந்தோறும் தியானிப்பது மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொண்டு அதை அன்பு செய்து எனது வாழ்க்கையிலே வாழ்ந்தேன் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த லாசரை போல ஆபிரகாமின் மடி, அதாவது முழுமையான வாழ்க்கைக்குள் நானும் நீங்களும் நுழைய முடியும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக அமைய வேண்டும். சில சமயங்களிலே இந்த உலகம் வேகமாக நகர்ந்து செல்கின்றது.
பல நவீன விடயங்கள் உலகத்துக்குள்ளே வருகின்றது. நவீன கோட்பாடுகள், நவீன போதனைகள், இவற்றினால் நாம் அலைக்கழிக்கப்படுகின்றோம். எமது இளைய சமுதாயம் அலைக்கழிக்கப்படுகின்றது. உண்மை எது என்று தெரியாமல் போலியை உண்மையாக நம்பி தமது நாளாந்த வாழ்வை வாழ்கின்றார்கள். இவ்வாறு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நற்செய்தியில் நாம் பார்க்கும் அந்த பணக்காரனுக்கு நடந்தது நிச்சயமாக எமக்கு நடக்கும். எமது வாழ்க்கை பயணத்திலே முழுமையை நோக்கி, வாழ்வின் முழுமையை நோக்கி அல்லது இறை அரசை நோக்கி எம்மால் பயணம் செய்ய முடியாது. இடைநடுவில் எமது வாழ்வு நிறுத்தப்படும், எமது இலக்கு நிறுத்தப்படும். ஆகவே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். இந்த மறை ஆசிரியர்களை, மறைக்கல்வியை தியானிக்கும் இந்த அழகிய ஞாயிறன்று இறைவன் நாம் பெற்றுக்கொள்ளும் மறையினூடாக எமது வாழ்வை உறுதிப்படுத்தும்படியாக, எமது வாழ்வை சக்திப்படுத்தும்படியாக, எமது வாழ்வு இறைவனுக்கு உகந்த வாழ்வாக மாறும்படியாக, இது நாம் பார்க்கும் இந்த லாசரஸை போல நானும் இறைவனுடைய அவருடைய இதயத்திலே எமக்கென ஒரு அழகான இடத்தை பிடித்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். மறைக்கல்வி என்பது வெறுமனே எமது மூளைக்கான ஒரு உணவு அல்ல. அது மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எமது இதயத்திற்கு செல்ல வேண்டும். இதயத்திலிருந்து அது எமது கரங்களுக்கு செல்ல வேண்டும். அது நாளாந்த எமது வாழ்விலே நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே தான் நாம் பிதா, சுதன், தூய ஆவி என்று சிலுவை அடையாளம் வரையும் பொழுது முதலில் நாம் நெற்றியை தொடுகின்றோம். அதாவது எமது மறைக்கல்வி எமது சிந்தனையை, எமது மூளையை முழுமையாக ஆக்கிரமிக்க வேண்டும். அதே போல பிதா என்று எமது இதயத்தை நாம் தொடும் பொழுது இயேசுவை, எமது மீட்பரை நாம் ஞாபகப்படுத்தி எமது இதயத்தை தொடும் பொழுது நாம் கற்றுக்கொண்ட அந்த மறை எமது இதயத்தை தட்ட வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் அந்த பணக்காரனுடைய இதயம் கல்லான ஒரு இதயம். ஒரு லாசரஸ், ஒரு சக நண்பன், சக மனிதன், அவனுக்கு அண்மையிலிருந்தும் கண்ணிருந்தும் அவன் கண்டு கொள்ளவில்லை. அவருடைய கஷ்டம் அவனுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன? அவனுடைய இதயம் கல்லான இதயம். ஆனால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய மனமும் இளக வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த மறைக்கல்வியை எமது இதயத்திலே நாம் தியானிக்க வேண்டும். இதயத்துக்குள் செல்லும் அந்த மறைக்கல்வி, அந்த இயேசுவினுடைய போதனை எமது கரங்களிலே, அதாவது எமது நாளாந்த வாழ்க்கையில் நாம் அதை செயற்படுத்த வேண்டும். ஆகவே தான் தூய ஆவியானவர் என்று சொல்லி எமது தோட்பட்டைகளை கரங்களிலே தொடுகின்றோம். அதாவது தூய ஆவியானவர் எம்மை வழிநடத்த வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டதை எமது வாழ்விலே நாம் வாழ, பிறரோடு பகிர்ந்து கொள்ள, இதுதான் முழுமையான மறைக்கல்வியாகவே இந்த நாளிலே நாம் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். இந்த நாளிலே நாம் விசேட விதமாக எமது மறை மாவட்டங்களிலே அனைத்து மறைமாவட்ட மறைக்கல்வி இயக்குநர்களுக்காக மன்றாடுவோம். தேசிய மறைக்கல்வி இயக்குநர்களுக்காக மன்றாடுவோம். அதற்கு பொறுப்பாக உள்ள ஆயர்களுக்காக மன்றாடுவோம். அதே போல் எமது பணித்தலங்களிலே பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தளராமல் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பல தியாகங்களுக்கு மத்தியில் பணி செய்யும் அந்த லாசரஸை போல அவருடைய வாழ்வை நாம் ஒப்பிடலாம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இறைவனுக்கு உகந்த பணி செய்யும் அந்த ஒவ்வொரு மறைய ஆசிரியர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். அவருடைய குடும்பங்களையும் அவருடைய எதிர்காலத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். அதே போல எமது பங்கு தலங்களிலே நல்ல மறையாசிரியர்களை நாம் பெற்றுக்கொள்ள வரம் வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இப்பொழுது நாம் எமது விசுவாசத்தை நம்பிக்கையோடு அறிக்கையிடுவோம். அதோடு இறைவனுடைய உதவியோடு இந்த நம்பிக்கையை எமது வாழ்வில் வாழ நாம் வரம் வேண்டுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன்.
இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்சிய பிலாத்து அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். இப்பொழுது நாம் எமது வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களை இயேசுவின் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து இறை ஆசிரை வேண்டி மன்றாடுவோம். நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கின்றாய் என தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பவுலடியார் அறிவுறுத்துகிறார். திரு அவைக்கான அழைப்பும் திரு அவையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்குமான அழைப்பும் அதுவே என உணர்ந்து எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரோடும் பொது நிலையினர் ஆகிய நாங்களும் நிலை வாழ்வு நோக்கி பயணிக்கும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவ அழைப்பு பெற்றுள்ள நாங்கள் அனைவரும் பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடவும், நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடவும், குறை சொல்லுக்கு இடம் தராமல் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடவும், உரிய காலத்தில் நிலை வாழ்வை பற்றி கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இன்றைய நற்செய்தி உவமையில் வருகிற செல்வரிடம் இருந்த கண்டு கொள்ளாமை, பிறர் மீது அக்கறையின்மை, நான் உண்டு என் நலன் உண்டு என்கிற மனநிலையோடு வாழாமல் இயன்றவரை பிறருக்கு உதவவும் அக்கறையுடனும் அன்புடனும் வாழ தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும், வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும் படிச்செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அளிக்கின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்த்துகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதரணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மால்கம் கார்டினல் ரஞ்சித், எல்லா ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய பக்தாவாகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், புனித யோசேவாஸ் அடிகளார், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இணைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அருளுகின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணையில் உயிரிழலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சா கலங்காதே,
செபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல வல்லமை மிகுந்த இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டாலும் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார்.